உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா உயிர்த்தெழுந்தாரே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா உயிர்த்தெழுந்தாரே உயிரோட
வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் நீங்கள் வருகிற தெய்வ பிள்ளைகள் நீங்கள் சீக்கிரமாக வரும்படி அன்போடு கூட கேட்கிறேன். வராமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீங்கள் அன்போடு கூட அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உலகம் எங்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற அனுபவத்தோடு இந்த உலகத்தை ஆண்டவர் நடத்தின அந்த பகுதியை இன்னைக்கு முழுவதும் எங்கு பார்த்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தியத்தை எல்லா ஆராதனைகளிலும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவிலையும் நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் சொல்லுவோம். இன்றைக்கும் நானும் அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுவோம். நான் வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை அப்போ உடையவராய் இருக்கிறேன். இருந்து வண்ணமாய் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த திருவசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். சமீபத்திலும் தூரத்திலும் கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகள் நீக்கும், தொடர்ந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் பல ஆண்டு காலமாக பல வருஷங்களாக இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் காலையிலே கேட்டோம், இப்பொழுதும் நாம் கேட்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் நாம் கேட்போம். அவருடைய வருகை தாமதித்தால். ஆனால் கேட்டவைகள் உங்களுடைய மனதில் இருக்கிறதா, அல்லது உங்களுக்குள் இருக்கிறதா, அது வேலை செய்தா, அது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பயனா இருக்கிறதா, அல்லது கேட்ட வண்ணமாக அந்த ஒரு பக்கம் கேட்டு இன்னொரு பக்கம் அது போகிறதா இருந்தால் அது பலன் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனாலே நீங்கள் அதை கவனிக்க வேண்டிய ஒன்று. வேதம் சொல்வது கவனிங்கள். 4 நிலைகளிலே வேத வசனம் விழுகிறது. ஒன்று வழியருகே, இன்னொன்று முள்ளுள்ள இடங்களிலே, இன்னொன்று கற்பாறை உள்ள இடங்களிலே, இன்னொன்று நல்ல நிலத்திலே. கவனிங்கள். பலன் தருகிறது நல்ல நிலத்தில் உண்டான மட்டும்தான். இந்த நகம் கடிக்கிறவங்க நகத்து கடிக்காம கையை கீழே போட்டு கவனிக்கும்படி கேட்டு வருகிறேன். கர்த்தர் சொல்கிறேன். நாம் என்ன பழக்கம் பழகிறோமோ அந்த பழக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். வசனத்தை நீங்க கேட்கும்படி உங்களுடைய காதுகளை திறந்து வைக்க. நாம் கேட்கிறோம், இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஜீவியத்துக்கும் பிரயோஜனம் உண்டாகணும் அப்படிங்கிற அந்த நல்ல நோக்கத்தோடு நீங்கள் அதை கேட்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது சத்துரு செய்கிற ஒரு பிரதானமான காரியம் என்னவென்றால், வேத வசனம் விதைக்கப்படுது. விதைக்கப்பட்ட பிற்பாடு அந்த வசனத்தை குறித்ததான உணர்வு அல்லது உத்தமம் நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்தா மட்டும்தான் அது பயன். வசனத்தை கேட்கிறவர்கள் யாருக்கோ எப்படியோ என்று கேட்டால் அது ஒரு நாள் பலன் வராது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். 3 பேர்கள் கடைக்கு போனார்கள். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். 3 பேர் கடைக்கு போனார்கள். ஒரு ஆள் டாக்டர், இன்னொரு ஆள் இன்ஜினியர், இன்னொரு ஆள் சாதாரண விவசாயி. இந்த 3 பேரும் கடைக்கு போனார்கள். கடையில சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டார்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு, வடையும் டீயும் இருக்குன்னு சொன்னாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன வடை இருக்குன்னு கேட்டார்கள். உளுந்த வடை இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ உளுந்த வடையை கொண்டு வைங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10-20 வடையை வச்சிருக்கு, சட்னி இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவைக்கு நான் ஊற்றி சாப்பிடுங்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டான் சப்ளை. அந்த அப்பொழுது டாக்டர் அந்த வடையை எடுத்து சொன்னார், இந்த வடையில அதாவது உளுந்த மாவு இருக்கு, அது இன்னொரு வைட்டமின் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு பிச்சு விளக்குனார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது விளக்கி பேசிட்டே இருக்கார். அப்புறம் இன்ஜினியர் எடுத்தார், அந்த வடையை எடுத்தார். இது அவுட் சைடு டயாமீட்டர் எவ்வளவு, இன்சைட் டயாமீட்டர் எவ்வளவு, இந்த டெப்த் கோல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி அவர் அதை விளக்குனார்.
அந்த விவசாயிக்கு ஒண்ணும் விளக்க தெரியாது. அவர் பார்த்தா இருக்கிற தட்டுல சட்னி எடுத்தார், வடை எடுத்தார், எடுத்து சாப்பிட்டே இருந்தார். ஒரு வடையிலே இன்ஜினியரிங் டாக்டர் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் அவன் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு கொடுத்தான். அவனுக்கு இருந்த பசி ஆறிட்டு, இந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் பசி ஆறல. பிளேட் காலி, அங்கேயும் ஒண்ணும் இல்லை. சொல்றோம் பேசுனதுதான் இன்ஜினியருக்கும் டாக்டருக்கும் மிச்சமே தவிர வேற ஒன்றும் இல்லை. பசி ஆறல. இப்பவும் சபைக்கு வருகிற விசுவாசிகள் வாடிக்கையாளராக இருக்கிறார்கள், அல்லது சேர பிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், பாயம் பிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் நடக்குது. கர்த்தர் சோதரம். ஆனா என்ன உனக்கு சத்து உண்டாச்சு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துல உனக்கு என்ன ஆத்துமாவுக்கு பலன் ஏற்பட்டுச்சு? உன் ஆத்துமாவுக்கு நிறைய உண்டானதா? அது நிமித்தனை எடுத்துக்கொண்டு பலனற்று போகிறையா அப்படின்னு தேடும். கர்த்தர் சோதரம். 2 நேர ஆகாரத்துல எலியா அப்பமும் தண்ணீர் தான் கொடுத்தார் ஆண்டவர், இறைச்சி கூட கிடையாது. சூழச்செடியில் படுத்திருக்கும் போது தட்டி எழுப்பி அப்பமும் தண்ணியும் கையில கொடுத்தார். ஒரு முறை சாப்பிட்டா, குடிச்சா, படுத்தான். ஆண்டவர் விடல. சோம்பேறி போயல இப்படி படுத்துக்கிற கட்டில திரும்ப தட்டினார், எடுத்து கொடுத்தார், சாப்பிட்டான், எரிச்சிட்டான். சாப்பிட்டவன் சும்மா இருக்க முடியாது. ஒண்ணு தூங்குவான், எழும்புறவன் 2 நேர ஆகார சாப்பாட்டுல 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ஒரே பருவதம் வரை நடந்திருக்கான். மோசே 40 நாள் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடாம இருந்தார். அது பெரிய எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. ஆனா நடந்தவனுக்கு தான் தெரியும் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் சொல்லி 2 நேர ஆகாரத்துல 40 நாள் நடந்தார். அப்படின்னா கவனிங்கள், அதாவது அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை மனுஷன் பிழைப்பான். அப்ப 2 நேர ஆகாரத்துல இரவும் பகலும் நடக்கக்கூடிய அளவுக்கு பலனும் சுகத்தையும் நடத்தியும் கத்த கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு வாரத்துல 4% கேட்கும், 5% கேட்கும், எழுத முடியல, நடக்க முடியல, கத்தர் சுகத்திரம் பேச முடியல. பேசுறதெல்லாம் உலக பேச்சு, கத்தரை குறித்து பேசல. எம்மாவூருக்கு போன சீஷர்கள் உலகத்தை பத்தியே பேசல, இயேசுவை பத்தியே பேசிட்டு போனாங்க. அதனால இயேசுவை கூட போனாங்க. கத்தரை சுகத்திரம் வீண்காரத்தை பேசல. கந்தையா மந்திரி இஸ்லாமிய தொழில் கொண்டு வரலாம். கல்கி, குமுதம், கல்கட்டு, தினதந்தி, மாலைமுரசு அப்படிங்கிற பத்திரிகை படிக்கல. கத்தரை சுகத்திரம். அன்னைக்கு என்ன பத்திரிகை எனக்கு தெரியாது. ஆனா வேதம் படிச்சான். இன்னைக்கு வேதத்தை கத்தர் எழுதி கொடுத்த ஒரு பாடம். வேதம் படிக்காத ஊழியர் இருக்கிறார்கள், வேதம் வாசிக்காத ஊழியர்கள் இருக்கிறார்கள், வேதம் படிக்காத பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெந்தேகோஸ்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். கத்தர் சோதரம். வேதத்துக்கு அவர்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. வாசித்தது விளங்கிச்சா அப்படின்னு கேட்டா அது தெரியாது, அது தெரியாது. வாசிப்பதை தவிர எனக்கு விளங்கல. ஆனா வாசிக்கிறவனுக்கு விளங்கினாதான் கத்தர் நடத்துறாருன்னு அர்த்தம். வாசிக்கிறது விளங்கலன்னா கத்தர் என்ன செய்யல, நடத்தலன்னு அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள். நான் திரும்ப சொல்லுகிறேன், கேட்கிற வசனம் உங்க ஆத்துமாவுக்கு, உங்களுடைய சரீரத்துக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு பயம் இல்லையா என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. சில பிள்ளை நல்லா சாப்பிடுவாங்க, ஒருத்தர் சாப்பிடுவாங்க தெரியும், ஆள் உள்ளி குச்சிதான் 2 பிளேட் ஆச்சுவோம். அப்பா வயிறு அப்படிதான் இருக்கும், பெருசா பார்த்தா வராது. நமக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா போது வயசு பெருசாயிடும். ஆண்டவர் கோடி தோத்துறோம் அப்படி கத்தர் வச்சிருக்கிறார், இல்லைன்னா வயிற்று வந்துடும். அவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா சாப்பிட்டு கூட இல்லை. சரி பலனா வருவானா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. சாப்பிட பூரா இது எலும்புகள் பார்க்குது. அப்ப என்ன இல்லை, சரீரத்துல ஏதோ பயங்கர பிரச்சனை இருக்கு. ஆவிக்குரிய சாப்பாடை சாப்பிட்ட பாடு எழுத முடியல, வேலை செய்ய முடியல, ஜெபிக்க முடியலன்னா பட் ஏதோ பிரச்சனை இருக்கு, கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. சரி, நான் காரியத்தை வந்து கதை சொல்றேன், ரொம்ப முக்கியமான காரியம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மரித்தேன், ஆனா நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன். சதா காலம்
உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்கள், இது உலகம் சொல்லுது, இயேசு உயிர்த்து எழவில்லை என்று சொல்லுது. முஸ்லிம்காரன் சொல்லுகிறான், கவனிங்கள், இயேசு மரிக்கல, மறைந்து போனார், உயிரோடும் எழுந்தலாம் சொல்லுகிறார். கதை சொல்லுகிறார். மற்ற மதத்தில் சொல்கிறார்கள், இயேசு காஷ்மீருக்கு வந்தார், இங்குதான் மரிச்சார், இங்க கல்லறை இருக்கு, அதனால இயேசு இடத்தில் உயிரோடு எழும்புன்னு சொன்னார். கடந்த நாட்கள்ல இளையராஜா ஒரு தவறான அறிக்கை எழுதிட்டார். கதை சோதரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கல, எழும்பலன்னு யாரோ அப்போஸ்தலன் சொன்னான்னு சொல்லி சொல்லிவிட்டார். கதை சோதரம். ஆனா விடல. 2-3 தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவருக்கு கொடுத்த வசனத்துல தெளிவாயிட்டார். கதை சோதரம். ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எதிலே விசேஷமானவர், எதிலே மகிமையானவர், எதிலே மிக முக்கியமானவர் என்று சொல்லி நாம் அறிவோமானால், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய பாவங்களுக்காக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவராக ஆண்டவர் 33 வருஷம் இந்த பூமியில மனிதனோடு கூட வாசம் பண்ணினார். ஆனால் கடைசி நேரத்திலே அவர் தன்னை சிலுவைக்கும் மரணத்துக்கும் பாவியின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் ஒப்பு கொடுக்கலன்னா ஒருவரும் தொட முடியாது. அவர் தன்னை ஒப்பு வைக்கலன்னா ஒருவர் சிலுவையிலே அறைய முடியாது. அவர் தன்னை தானே பாவியின் கையில் ஒப்பு கொடுத்தார். அது காரணம் என்னன்னா, பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்காக, அதோடு கூட மாத்திரமல்ல, என்மேல் உங்கள் மேல் வைத்த அன்பை அவர் விளங்கப்படுவதற்காக அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுப்பினார். இது உண்மை என்ன என்பதற்கு நான் கதை சொல்றேன். அதாவது உண்மையான சாட்சி என்ன என்பதற்கு ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புகிறேன். இயேசு உயிரோடு எழுந்து தரிசனமானார். கவனிங்கள், இயேசு உயிரோடு எழுப்பி சொல்லுங்கள் தரிசனமானார். மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்தார். ஜெயித்து உயிரோடு எழுப்பி தரிசனமானார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வாசிப்போம். கதை சோதரம் 1 கொரிந்தியர் கதை சோதரம் 15ஆம் அதிகாரம் 3-4. நான் அடித்ததோ உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அதன் பின்பு 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் தரிசனமானார். அநேக அந்த தரிசனத்தை கண்ட இயேசுவோடு பார்த்து அநேகர் இங்கே இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். பவுல் சொல்லுகிறார், கவனிங்கள், அகால பிறவியாகிய எனக்கு என்ன செய்ய ஆண்டவர் தரிசனமானார். அப்ப கவனிங்கள், தரிசனமானார். கவனிங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, அவரே தான் உயிரோடு இருப்பதாக எல்லாருக்கும் என்ன செய்தார்? தரிசனமானார். தரிசனம் என்பது இந்த மாம்ச கண்ணின் படி பார்ப்பதுதான் தரிசனம். ஆவியில பார்ப்பதில்லை. விளங்குதா? எழுத்தின்படி மாம்ச கண்ணிலே இயேசுநாதரை உயிரோடு இருப்பதை செய்தார்கள், பார்த்தார்கள். அதுதான் தரிசனம். 1-2 பேருக்கு இல்ல, எல்லாரும் தரிசனமானா, சிசு தரிசனமானா, 500 பேர் தரிசனமானா, கேபாவுக்கு யோவான் தரிசனமானார், அகால பிரவியாகிய பவுலுக்கு என்ன செய்தார்? தரிசனமானார் என்பதை பவுல் மிக திட்டமா சொல்லுகிறார். சொல்லலேலூயா. அந்த சொல்றோம். கவனிங்க, அடுத்த ஒரு மாற்றம் இல்ல, தரிசனமானவர் ஆண்டு சொல்லவில்லை, இயேசு வெற்றி பெற்றார். இதுல மரணத்திலிருந்து ஜெயித்து வெற்றி பெற்றார். இயேசு சொன்ன வார்த்தை கதை சொல்றோம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இன்னொரு ஆள் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22-23.
மத்தேயு 14:21. அது முதல் இயேசு நாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். கவனிங்கள், இந்த தீர்க்கதரிசனம் கவனிங்க, தமிழா கவனிங்க, சகோதரமா கவனிங்கள். இந்த தீர்க்கதரிசனத்தை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்புவார் என்கிற அந்த தீர்க்கதரிசனத்தை இயேசுவை தவிர வேற யாரும் சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசிகளுக்கும் சொல்லல ஆண்டவர். அவர்தான் இதை சொன்னார். அல்லேலூயா. அது சொல்றார், நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்ப சொன்னபடி அவர் மரித்தார், சொன்னபடி உயிரோடு எழுப்பினார். இயேசு சொன்ன வார்த்தை. மத்தேயு சுவிசேஷம் 17:22-23 வாசிப்போம். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷன் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார். அவர்கள் மனுஷகுமாரன் மனுஷன் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார். கதசோதரம், ஆகிலும் மூன்றாம் நாளிலே என்ன செய்வார்? உயிர்த்தெழுவார் என்று இயேசு சொன்ன வார்த்தை. அப்போ கதசோதரம், அப்ப இயேசு அவர் உயிர்த்தெழுவார் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனிங்கள், இயேசு உயிரோடு எழும்புவதற்கு ஆதாரங்கள்ல ஒன்று, கவனிங்கள், வார்த்தை கவனித்துக் கொள்ளுங்கள். கதசோதரம், ஒன்று இயேசு சொன்ன வசனம், 2 இயேசு சொன்ன சாட்சி, 3 சீஷர்கள் சொன்ன சாட்சி, 4 கவனிங்கள், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 30-32 வாசிமா. அப்போஸ்தலர் 5:30-32. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த தங்களுடைய பிதாவுடைய தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலின் பாவமன்னிப்பு அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் அப்போஸ்தலர்கள் சொன்ன சாட்சி. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 3:15 வாசிப்போம். அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். போதும், அதுக்கு அப்போஸ்தலர் சாட்சி. நீ கவனிச்சாங்க. அப்போ தமிழ கவனிங்க, சபை இத்தனை ஆண்டு காலம் ஜீவிப்பதற்கு பிரதானமான அஸ்திவாரம் என்னவென்றால் இயேசு மரணத்தை விட்டு எழுப்பினார் என்கிற அவர் சொன்ன வசனத்தின் சாட்சி, அவர் சொன்ன சாட்சி, சீசர்கள் சொன்ன சாட்சி, அப்போஸ்தலர் சொன்ன சாட்சி. அது சொல்றோம். அதோடு கூட மாத்திரமல்ல, இயேசுவை பின்பற்றின மகதேனா மரியாள் சொன்ன சாட்சி. அது சொல்றோம். அது மார்க் 16ஆம் அதிகாரம் 9-10 வரை வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விட்டுறேன், அவங்க தெரிஞ்சதெல்லாம். அது சொல்றோம். அடுத்தது கூட மாத்திரமல்ல, 5வது என்னன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5-8 வரை வாசித்தீங்கன்னா பவுல் சொல்ல சாட்சி. இப்போ உங்களை கேட்க காணி, இயேசு உயிரோடு எழுப்புனாரா? ஒரு மாதிரி முழுக்கிய ஒரு மாதிரி கதை சொல்றார். இயேசு உயிரோடு எழுப்புனாரா? தம்பி யார் சொன்னா? உங்க அப்பா எல்லாம் எழுதியோ அப்படிதானே சொல்லுது. அதை சொல்றார். எழுப்புனான்னு சொல்லிச்சாச்சுன்னா என்னன்னு கேட்டா என்ன தெரியும் உங்களுக்கு? எழுப்புனா சொல்லிடலாம், அது ஈஸி. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போனா அதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி எழுப்பினாருன்னு தெரியும். ஏன்டா ஒருத்தன் கேட்டான், ஏசுனா உயிரோடு எழுப்பினாருங்களுக்கு என்ன சாட்சி என்று பார்த்து கேட்டான். அதுக்கு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்பா சொன்னார், மகதேனா மரியாள் சொன்னார், அவ்வளவு சொல்லல. என் பாவத்தை இயேசு மன்னித்திருக்கிறார், நான் பாவம் மன்னிப்பை பெற்றிருக்கிறேன், எனக்கு சமானம் இருக்கு. இயேசு உயிரோடு எழுப்பலன்னா இந்த விசுவாசமும் எனக்கு இல்லை, இந்த நம்பிக்கையும் இல்லை, பாவமன்னிப்பும் இல்லை. என் பாவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்தார் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கு. அதனால இயேசு உயிரோடு எழுப்பியிருக்கிறார் நான் சொல்றேன். அவரை
பேசவே இல்லை. அப்படியே போயிட்டார். அந்த சோதனை திரும்ப ஒரு மாதம் கழிச்சு என்னை மடக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணார். பிளான் பண்ணி பல வேலையை செய்யிட்டு இருந்தார் சோதனை. அப்ப நான் உடனே கேட்டேன், கவனிய சோதனை பாருங்க, அமெரிக்கா இருக்கா இல்லையான்னு கேட்டேன். இருக்கு, அது எப்படி இல்லை திரும்பியும் போய் பார்த்துட்டீரா? இல்லை பார்க்கல, அட்லஸ்ல பார்த்துருக்கேன். 4 பேர் சொன்னாங்க அது இருக்குங்கிறது இப்ப தெரியுது. எப்படி தெரியுது? அங்க இருந்து ஜனங்களுக்கு வராங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் இருக்குன்னு தெரியல. இது போலதான் தேவன் உயிரோடு இருக்கிற அன்புக்கு என் மனசாட்சியில தெளிவு இருக்கு. அல்லேலூயா அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். பேசவே இல்லை. அதுக்கப்புறம் இதுவரை பேசல, இன்னொரு பேச மாட்டேன். நரகத்தில் சேர்ந்துட்டேன். புரியுதா? நான் சொல்லுவதற்கான உயிரோடு இருக்கிற காலத்தில் நமக்கு தெரியும். நம்ம ஒரு ஆவிக்குரிய சர்ச்சில் இருக்கோம். ஏசு உயிரோடு இருக்கிறாரா, இவரு எழுப்புனாரா அப்படின்னு கேட்டா ஆம் எழுப்புனா அப்படின்னு சொல்ல தெரியும். அல்லேலூயா. அந்த சோதனை இந்த உலக சாட்சி கொடுக்கும். அது எப்படின்னா, எசேமில திறக்கப்பட்ட கல்லறை ஒன்று இருக்கு. இதுவரை அந்த கல்லறைய ஒருவரும் கூட்ட முடியல. அல்லேலூயா. ஆனா ரோம் அரசாங்கம் வச்ச முத்திரையே தேவன் தொடாம கல்ல புரட்ட போட்டார். முத்திரையே தொடல, கல்லே புரட்டு துறப்போகும்படி செய்தார். அல்லேலூயா. தொட வேண்டிய தொடாமல் செய்ய வேண்டிய செய்கிற கர்த்தர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் நம்முடைய தேவன் அதோடு மாத்திரம் இல்ல, அந்த கல்ல கீழே புரட்டி தள்ளுறதோடு கூட இல்லாம அந்த கல்லுக்கு மேலே தேவதூதன் உட்காரும்படி உட்கார்ந்திருந்தான். அவன் உட்கார்ந்து இருப்பான ஒருவனை கல்ல தூக்க முடியாது. அல்லேலூயா. பரலோகம் ஸ்ட்ராங்கா உத்தரவு. அது சொல்றான். ஒருவனும் ஒரு கிரேனை தூக்கி வச்சோ மற்ற எந்த வேலையை வச்சோ காரியம் செய்து அதை பூட்டிலாம் சொல்லி நிறைய பார்க்கலாம், நடக்காது. கதை சொல்றார். ஏன்னா பரலோகத்தின் தேவனாகிய ஆண்டவர் ஒரு வேலை செய்தார். அந்த அந்த காரியம் யார் பார்த்தாங்கன்னா, நல்ல கவனிகள், காவல்காரன் பார்த்தார்கள். அல்லேலூயா. கதை சொல்றார். பார்த்த உடனே பயந்துட்டாங்க. கதை சொல்றார். கவனிகள், இருட்டு வேலை. என்ன வேலை? சத்தம் சொல்லுங்க. இருட்டு வேலை. ஆனா தேவதூதன் தான் வந்து இந்த வேலை செய்யறாங்க என்பதற்கு தேவன் அங்க வெளிச்சத்தை கட்டளையிட்டார். ஏன்? இந்த காவல்காரன் பார்க்கணும், பயப்படணும். ஒரு ஆள் வந்து வேலை செய்து அப்படிங்கிற பார்க்கணும். அதுக்காக அந்த வேலையை செய்தார். இருட்டில் நடந்த கொடூரமான சூழ்நிலையில தேவ தூதர்கள் அதுக்கு சாட்சி பகர்ந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்கள். உலக சாட்சியில திறக்கப்பட்ட கல்லறை ஒன்று. இரண்டாவது, தேவன் வைத்திருக்கிற தேவ சபை சாட்சி. தேவனுடைய சபை சாட்சி எப்படி நீங்க ஒருவேளை கேட்கலாம். இந்த சபையை அழிப்பதற்கு பெரிய பெரிய அரசாங்கம் இருந்துச்சு. அந்த அரசாங்கம் அழிவே தவிர சபை அழியல. தனிப்பட்ட ராஜா எழுதணும், தனிப்பட்ட பெரிய பெரிய மேதாவிகள், சொல்லப்போனா தத்துவ நிபுணர்கள், தத்துவ பிலாசபிகள் எழுப்பி இது அழிக்கலாம் சொல்லி பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் அழிந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ல பல அமைப்பு எழுப்பி அழிக்கப்பட்டுச்சு. உலக நாடுல பலவிதமான அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கிறிஸ்தவனையும் கிறிஸ்தவ சபையும் அழிச்சலாம்னு எவ்வளவோ வேலை செஞ்சு, ஆனா வேலை செஞ்சவங்க அழிஞ்சாங்க தவிர இதுவரை கர்த்தருடைய சபையும் ஜனத்தையும் ஆண்டவருடைய சேவையில் அழிக்க விடவில்லை. காரணம் என்னவென்றால் கவனிங்கள், இந்த சபை இயேசுவின் இரத்தத்தில் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற தேவ சபை. அல்லேலூயா. 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 இரண்டாவது, ஜீவனுள்ள வசனத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட சபை. அடுத்தது, மீட்கப்பட்ட ஜனங்கள்
பரிசுத்தமாய் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வருகிற சபை. ஆதலால் அழிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய ஆண்டவர் அந்த மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார். இப்போ சொல்லுங்க, நான் சாட்சியை சொல்லி முடிச்சிட்டேன். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆனா உயிர்த்தெழுந்த இயேசுவினால் கிடைக்கிற நன்மை 8 காரியத்தை வேகமா சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இயேசு உயிர்த்தெழுந்தனால என்ன நன்மை கிடைச்சு அப்படிங்கிறதுக்கு சில காரியங்கள் விரும்புகிறேன். ஏசாயா 25:8. ஏசாயா 25:8. அப்பா, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய எல்லா முகத்திலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். கண்டிப்பா காணி இயேசுவின் இரத்தம். அந்த சோதரம் இயேசு உயிரோடு எழுந்ததுனால இந்த இடத்துல வந்திருக்க சொல்ல விரும்புகிறேன், உங்க முகத்தில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். வெளியே சொல்ல முடியுதோ வெளியே சொல்ல முடியலையோ, பல ஆண்டு காலமாக இந்த கண்ணீர் துடைக்கப்படவில்லை என்று சொல்லுகிற எண்ணம் உங்க வாழ்க்கையிலே இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக துயரப்படுகிற அனைத்து கண்ணீரையும் ஆண்டவர் துடைப்பதற்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். இயேசு உயிரோடு எழுப்பினாலே எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். ஹல்லேலூயா. எனக்கு தேவை சந்திக்கப்படவில்லையே, என் காரியம் இன்னும் நடக்க முடியவில்லையே, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், அல்லது என் பிள்ளைகள் எப்படி அமையும், அல்லது என் ஊழியத்தின் பகுதி என்னவாக முடியும் என்று சொல்லி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளங்களிலே காணப்படுகிற அந்த கண்ணீரை கர்த்தராகிய தேவன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். நான் இதுக்கு ஆதாரமாக அவர் துடைத்திருக்கிற கண்ணீரை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, வனாந்தரத்திலே ஒரு அம்மா அழுதா. கர்த்தர் சொல்றார், அந்த அம்மா பேர் ஆகார். பிள்ளை சாகிறதே என்று சொல்லுவதற்காக அழுதா. எதுக்காக அழுதான்னா, தண்ணி இல்ல. தேவன் ஆகாருடைய கண்ணீரை துடைப்பதற்கு முன்பாக பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கேட்டு ஆகார் கண்ணீரை கர்த்தர் துடைத்து அந்த வனாந்தரத்திலே இத்தனை ஆண்டு காலமாக அந்த சந்ததியை கர்த்தர் குடியேற்றி வனாந்தரத்திலேயே கர்த்தர் வளர பண்ணி அவனை ஆசீர்வதித்து இந்த சரித்திரத்துடைய முடிவு வரையிலும் அந்த ஜனத்தை கர்த்தர் கைவிடாதவராய் இருந்து நடத்துகிறார். என் தேவனாகிய கர்த்தர் சரித்திரத்தின் நாயகன். அவர் அந்த நாளில் ஆகாருடைய கண்ணீரை துடைத்தவர், அந்த சின்ன பையன் இஸ்மவேலுடைய கண்ணீரை துடைத்தவர். அந்த சந்ததி இத்தனை ஆண்டு காலமாக கண்ணீர் வடிக்காமல் தொடர்ச்சியாக பாதுகாத்து சரித்திரத்தை முடித்து நடத்தி கொண்டு வருகிற தேவன். இவ்வார்த்தை கேட்கிற உங்கள் சொல்ல விரும்புகிறேன், பயப்படாதீர்கள். வனாந்திரம் தான், எனக்கு யாரும் இல்லை, உதவிக்கு ஆள் இல்லை, எனக்கு ஒத்தாசை இல்லை, என்னை கைப்பிடிச்சவனும் கைவிட்டு விட்டான் என்று சொல்லுகிற எண்ணம் மனதிலே காணப்பட்டாலும் ஆகாருடைய கண்ணீரையும் இஸ்மவேலுடைய கண்ணீரையும் துடைத்து தேவன் அவனை அழுத்து ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த இயேசு கிறிஸ்து இன்று உண்மை உள்ள கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இரண்டாவது, தேவாலயத்திலே ஒரு அம்மா கண்ணீர் வடிச்சார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அண்ணா கல்யாணம் முடிச்ச காலத்திலிருந்தே கண்ணீர் தான். நீ யாராவது அப்படி கண்ணீர் வச்சிருந்தா பாக்கியவதி பாக்கியவா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, அவன் ஜெபம் பண்ணா. தம்பி கவனி, ஜெபம் பண்ணா, எனக்கு பிள்ளைக்காரன் போய் கேட்டான். அன்னைக்கே கர்த்தர் கொடுத்திருக்கலாம், ஆனா கர்த்தர் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, அவ தீர்க்கதரிசியா மாறணும், அதுக்காக கர்த்தர் நாட்களை கூட்டிட்டு வந்தார். இரண்டாவது, சாதாரண எல்கானுடைய மனைவி சொல்லுகிற காரியம் சொல்லாமல் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய அம்மா நினைச்சனும் பேர் வரணும். அதுக்காக அவளுடைய வாழ்க்கையில் வேதத்திலிருந்து அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தரே அடைத்தார். அவர் அடைச்சு வச்சார், திறப்பதற்கு ஒருவர் முடியாது. திறக்கணும், யார் திறக்கணும்? அவர் தான் திறக்கணும். ஆனா பாத கஷ்டம், கல்யாணம் தண்ணி சந்தோஷம், அதுக்கப்புறம் சந்தோஷம்
கண்ணீர். ஏன்டா கல்யாணம் முடிச்சோம் சொல்லி கண்ணீர், வேதனை. ஆனா முடிவு சம்பூரணம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், அது அவர் போட்ட பாதை. அப்போ எல்லாருடைய முகத்தின் கண்ணீரை கர்த்தர் செய்தார், துடைத்தார். தேவாலயத்திலே கண்ணீர் வடித்த அந்த அம்மாவுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். வீட்டிலே அழுது கொண்டு வந்த 400 விதவையினுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். நான் சொல்றேன், வனாந்தரம், தேவாலயம், வீதி. நீங்க எங்க இருந்து கண்ணீர் வடிக்கிறீங்க? எனக்கு ஒரு அம்மா ஜெபம் பண்ணும்போது எப்போ பார்த்தாலும் கண்ணீர் சிரிக்கும். அது கண்ணீர் தீர்க்கதரிசி. இறைமையும் அப்படிதான், எப்போ பார்த்தாலும் கண்ணீர் சிரிக்கும். சில அம்மா அடிச்சா கூட மாட்டான், கண்ணீரே வராது. அப்படியெல்லாம் கல்லிஞ்ச ஆட்கள் இருக்காங்க. என்னதான் இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஆண்டவர் தான் அவங்க இறங்கு வராங்க. அது சொல்றோம். ஆனா ஆண்டவர் எல்லா முகங்களுடைய கண்ணீரை கர்த்தர் செய்வார், துடைக்கிறார். அது சொல்றோம். இரண்டாவது தேவனாய் கர்த்தர் செய்வது என்னவென்றால் வாசிக்க போறோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31, 33 வாசிப்போம். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலும் மலடியாய் இருந்தாள். இந்த அதாவது நிந்தையை நீக்கி போடுவார். அந்த 25:8 இருக்கு. வாசிமா. ஏசாயா 25:8 இருக்கு. ஆதியாகமம் 29, 31, 33. ஆனா மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவரையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். இங்க சொல்லப்பட்டிருக்கிற நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். அற்பமா எண்ணப்படுதல் என்றால் என்னன்னா, 2 வகையில அற்பமா எண்ணப்படுவாங்க. வாயின் வார்த்தையினால் அற்பமா எண்ணப்படுவாங்க, ஒன்று. இரண்டாவது, செயல்பாடுகளினால் அற்பமா எண்ணப்படுவார்கள். உங்களுக்கு புரியுதா? புரியலையா? வார்த்தையினால் அற்பமா பேசுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அண்ணாள் தூத்துக்குள்ள ஊழியத்துக்கு புரட்டு போகும்போது அடுத்த வீட்டுக்காரன் ஒரு இந்துக்காரன் வேலைக்கு போவான். இவன் வெள்ளச்சேரை கட்டி வந்த உடனே ஐயோ விதவதான் வரவங்களுக்கு அவன் வரமாட்டான். அவ என்ன அர்த்தம்? அற்பமா என்ன பண்றது? ஒரு மனைவி சொல்லிருக்கு, வாசல்ல சவுக்கா இருக்காரு, உயிரோடு தான் இருக்காரு, போகல. நீங்க ஒண்ணும் பயப்படாத, அந்த அம்மா நல்லாட்டி அவங்க அம்மா முகத்துல முடிச்சுட்டே போங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி. அதுக்கப்புறம் சகனம் பார்க்க மாட்டார். பாத்தீங்களா? ஒரு வெள்ளை சேலை அற்பமா 4 பேர் எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. வார்த்தையில செயல். அப்ப இந்த நிந்தைய இயேசு உயிரோடு எழுதுறதுனால ஆண்டவர் நீக்கி போட்டார். யோவான் 15:9 வாசிப்போம். யோவான் 15:9. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இல்ல, யோவான் 5:9 இயேசு கிறிஸ்து தப்பி போச்சு. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, அவருடைய வாழ்க்கையில் இருந்த நிந்தையை ஆண்டவர் நீக்கி போட்டார். எத்தனை வருஷம்? 38 வருஷ காலமா நிந்திக்கப்படுறார். என்னடா எல்லாரும் சோகமாயி போறான், இவன் என்ன செய்யல? சோகப்பட்டு எல்லாம் சொல்றாங்க, கிடைக்கிற சாப்பாட்டுக்கும் வடக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கான், படுத்து கிடக்கான் சொல்லி. இல்லையா? உங்களுக்கு தெரியாது. அதாவது நான் இந்த காளிமார் ஸ்டாப்ல திருநெல்வேலியில ஒரு கர்த்தர் சகோதரர் ஒரு சித்தா மருத்துவமனை இருக்கு. அங்கே நான் கொஞ்ச காலம் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். ஆமா, இப்பவும் இல்லை. அப்ப என்னுடைய வாலிப வயசுல இந்த காலுக்காக நான் போய் இருந்தேன். எங்க அப்பா அம்மாவை கொண்டு என்னை விட்டு வந்துருவாங்க, நான் தான் இருந்துருவேன். சகோதரர் கூட உத்தாசி யாரும் கிடையாது. 3 நேரம் நல்ல சாப்பாடு கிடைக்கும், பிரச்சனை கிடையாது. கீரை முட்டை கிடைக்கும். ஆனா எனக்கு அங்க கிடைக்கிற தைரியத்தையும் அந்த முட்டையும் சாப்பிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால நான் அப்பப்போ எழுச்சி ஓடிட்டு இந்த சோத்திரம். ஆனா அங்க 3 மாசம் தான் பெட்ல இருக்கலாம், அதுக்கப்புறம் சொல்லியது இருக்க முடியாது. அப்படி ஒருத்தன்
3 மாசத்துக்கு 10 நாள் லீவ் போட்டு தெருல படுத்துட்டு திரும்ப படுத்துவான். உங்களுக்கு புரியலையா? அப்பதான் நான் புரிஞ்சேன், இந்த 38 வருஷம் வியாதிக்காரன் படுத்திருக்கான். அதுதான் வேற வழி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கு, டீ கிடைக்கு, வடை கிடைக்கு, அது எல்லாம் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால எவ்வளவு படுத்துக்கலாம் சொல்லி இவன் படுத்தே கிடக்கான்னு சொல்லி நின்றுட்டாங்க. அங்க டாக்டர் சொன்னான், அந்த ஆளை வந்துட்டு 10 நாள் லீவ் போட்டா எதுவும் பார்த்தியா அப்படின்னு சொன்னாங்க. போதுக்கு வண்டியில தான்மா ரெண்டு செய்யப்பா கவர்மெண்ட் எக்ஸாம் கட்டி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி உள்ள படுத்துட்டான். நல்ல பெட்டு, ஃபேனு, அதுக்கு தைலம், சாப்பாடு, டீ, பால் எல்லாம் கொடுக்காம நல்ல கொழுத்து உட்கார்ந்துருப்பாரு. அது சொல்றோம், என்ன தடவி ஜம் ஜம்னு உட்கார்ந்துருப்பாரு. இப்ப நான் கேட்கிறேன், அதே நிந்தை அந்த ஹாஸ்பிட்டல் அவனுக்கு இருந்துச்சு. எங்க ஆளு அங்கே இது எனக்கு தெரியாது. தூத்துக்குள்ள இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. எல்லா கல்யாண வீட்டுக்கும் 2 பேர் வருவான். பெரிய பணக்கார வீட்டுக்கு வருவான், ஏழை நடந்து வருவான். எங்க கல்யாணம் நடக்குமோ அங்க சாப்பாடு வந்துருவாங்க. அங்க வழியிலே வாட்ச்மேன் சொல்லிடுவான், இதே சாப்பாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அவன் காரணம் என்னன்னா நிந்தை இருந்துச்சு, நிந்தை இருந்துச்சு. இப்ப இவங்க இந்த நிந்தையை கர்த்தர் என்ன செய்தார்? நீக்கி போட்டார். அல்லேலூயா. இங்கே படுத்து கிடக்குன்னு சொல்லுறாங்க, நிந்தையை காண செய்தார், நீக்கி போட்டார். நான் சொல்லுகிறேன், 10 ஆண்டு காலமா ஒரே நிந்தையோடு வாழ்கிறீர்களா? இயேசு உயிரோடு எழுந்தனா சொல்லுகிறேன், உங்கள் மேல் இருக்க நிந்தையை கர்த்தர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல் நிந்தை இருந்துச்சு, அத கில்கால் என்கிற இடத்துல தேவன் நீக்கி போட்டார். யோசுவா 5:9 வாசிமா. யோசுவா 5:9 சீக்கிரம் வாசி. கர்த்தர் சோதரம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். எகிப்தின் உங்க மேல் இந்த நிந்தையை வச்சு புரட்டி போட்டேன். என்ன தெரியுமா? சுத்தம் பண்ணினாங்க. கற்கான கல்லை எடுத்து சுத்தம் பண்ணினார்கள், விருத்தம் பண்ணினார்கள். கர்த்தர் மேல் நிந்தை செய்தார், நீக்கி போட்டார். உங்க வாழ்க்கையில் இருக்க நிந்தை நீங்கள் பரிசுத்தப்படும் போது உங்களை விட்டு நீக்கி போவதற்கு ஏதுவாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்போ உயிரோடு கர்த்தர் எழுதுனதுனால எல்லா முகத்தினுடைய கண்ணீரை கர்த்தர் தொடர்ந்தார். எல்லா வாழ்க்கையில் இருக்க நிந்தையும் நீக்கி போட்டார். 3வது, உங்களுக்கு உள்ளிருக்கிற பொல்லாங்கிலிருந்து உங்களை ரட்சிப்பார். சொல்றோம், இந்த உலகம் பொல்லாங்கு கிடக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:26 வாசிப்போம். அப்போஸ்தலர் 3:26. ஒரு ஆள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14. சீக்கிரம் சீக்கிரம். அவங்களை எல்லாரும் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு பிள்ளையாக இயேசு எழுப்பினார். இந்த உலகம் பொல்லாங்கல் கிடக்கிறது. 1 யோவான் 2:13-14. நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கலை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளை நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். எங்க இருக்கு? பாத்துதா? கர்த்தர் சோதரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14 இருக்கு. கர்த்தர் சோதரம். அப்போ தேவன் பொல்லாங்கிலிருந்து ரட்சித்தார். 3வது நான் சொல்ல போற வார்த்தை என்னவென்றால், 3 தான். இதுல 3ல இன்னொரு பிரிவு இருக்கு, அது சொல்ல விரும்புகிறேன். தேவனாய கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். சொல்றோம். 1, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவி நிறைவு, தேவ பலன். இதனால் இயேசு உயிர்த்தெழுந்தனாலே நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு. திரும்ப சொல்லுகிறேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் யோவான் 19:20. அதை நீங்க வீட்டுல படிச்சுக்காங்க.
சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பசுத்தால் நிறைவு, தேவ பலன். இரண்டாவது சரீர பிரகாரம் ஆசீர்வாதம். அது என்னன்னா பிள்ளைகள் நமக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை, பலவீனங்களை கர்த்தர் சிலுவையிலே ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கவனிங்கள். வீடு, பணம், பொருட்கள், உடைமைகளை இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. அவைகள் யாதொரு குறை இருக்குமானாலும் நீங்க கர்த்தராகிய தேவனிடத்தில் நீங்கள் கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நல்ல வீடு, நல்ல பொருட்கள், உலகத்தினுடைய உடைமைகளை கர்த்தர் தருவதற்கு உண்மை உள்ள கர்த்தர். கவனிங்கள். ஐஸ்வர்யமுள்ள தேவகுமாரன் நம்மை ஐஸ்வர்யமாக்கும்படி அவர் தரித்திரம் ஆனால் என்று வாசிக்கிறோம். கவனிங்கள். நாலாவதாக தேவனாய கர்த்தர் உயிரிழந்து நமக்கு என்ன ஆசீர்வாதம்னா முற்று முடிய ரட்சிப்பதற்கு முடிவு பரிந்தும் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுகிறேன். எபிரேயர் 7:25 வாசிப்போம். எபிரேயர் 7:25. ஒரு ஆள் மத்தேயு சுவிசேஷம் 28:20. வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர்கள் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகிறார். முற்று முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட. ஏன் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காருன்னா இந்த உலகத்துல முற்று முடிய ரட்சிப்பதற்காக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சதா காலமோடு கூட இருப்பதற்கு எதுக்குன்னா நம்மை இந்த உலகத்திலிருந்து முற்று முடிய ரட்சிப்பதற்காக. சொல்கிறோம். அடுத்த வார்த்தை விரும்புகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 39-40 வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 39-40. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பதற்குன்னா படுத்து கிடக்கிற தேவ மனுஷனை கடைசி நாள உயிரோடு எழுப்பி நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு இயேசு உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்லிட்டாரா? நல்லா புரிஞ்சுட்டாங்க. கதை சொல்றேன். ஏனோ தானோ வாழ்க்கையில கேட்கலாங்க. ஏன் இயேசு உயிரோடு எழுப்பினார்னா படுத்து கிடக்கிற நம்முடைய பிள்ளைகளை இதுக்கு முன்னால படுத்து கிடக்காங்க. ஒருவேளை வருகை தாமதிச்சா நம்ம பூமி படுத்துப்போம். அவங்க பயப்படாங்க. நீங்க எல்லாம் வாழ்வீர்கள். வயசான நாட்கள் நாங்கள் செய்வோம். பரலோகமே சொந்தம். பயப்படக்கூடாது. இதுக்கெல்லாம் பயப்பதான் பால இதான் வழி. இப்படிதான் போயாகணும். ஒன்னும் துக்கம் கிடையாது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்புறம் முகமுகமா போய் பார்க்க போறோம். முகமுகமா பார்க்க போறோம். இவங்க படுத்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உயிரோடு எழுப்பின கர்த்தர் கடைசி நாள் அவரை உயிரோடு எழுப்புவார். எழுப்பி எங்க கொண்டு போறார்? நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. இயேசு ஏன் உள்ளவனார்? நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 10:8. ஒரு ஆள் 1 கொரிந்தியர் 15:22. இது என்னன்னா பாவத்துல மரிச்சவனுக்கு எழுப்பணும். அல்லேலூயா. நம்மளை எழுப்பின ஆண்டவரை நன்றி கடனாக பாவத்துல மரிச்சவனுக்கு எழுப்பணும். 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல ஆதாமுக்குள் எல்லாரும் மரிச்சாச்சு. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கர்த்தர் சோதரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இனியும் உயிர்ப்பிக்கப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தர் சோதரன். இப்ப இன்னொரு காரியம் கடைசி வந்துட்டு பயப்படா கர்த்தர் சோதரன் சொல்லிட்டு போனா நிறைய சொல்லிட்டே போயிருவேன். நான் கொஞ்சம் ஏற்கனவே வளர்ந்து வந்ததுனால இப்போ ஒரு 5 நிமிஷம் போயிருக்கு. கர்த்தர் சோதரன் ஆசிரியரே கணிச்சோன்னா
உயிரோடு இருக்கிறவரை மரித்தோருக்கு தேடுவது என்ன? மரித்தோர் என்றால் என்ன? அது சொல்லிட்டோம்னா எனக்கு என்னுடைய செய்தி நிறைவேறும். இப்போ ஒரு கேள்வி, நீங்க உயிரோடு இருக்கீங்களா மரிச்சிருக்கீங்களா? ரெண்டு பேரும் கூடுதல் இருக்கலாம். இப்ப நான் கேட்கிற ஒரு கேள்வியில நீ ஜீவன் உள்ள ஆளா ஜீவனுக்கு ஆளா தெரிஞ்சிடும். உயிரோடு இருந்தா வளரும். உயிரோடு தான் செய்யும். வளர்ந்து என்ன? ஆட்டோமேட்டிக்கா பைபிள் இருப்பான், ஆட்டோமேட்டிக்கா ஜெபம் பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்கா ஆளுபடி சொல்லுவான், ஆட்டோமேட்டிக்கா பாவத்தோடு விலகுவான். அவன் தான் உயிரோடு இருக்கான். உயிரோடு இருந்தா கண்டிப்பா பசிக்கும். இப்போ கூட்டம் முடிச்ச உடனே சட்டி காலி ஆயிடும். இருக்கிற அத்தனையும் காலி பண்ணி நிம்மதியா காணலன்னா ஒருத்தருக்கு பால் எடுத்துடணும், குடிச்சிடணும். அர்த்தம் இருக்கோ இல்லையே தெரியாது, குடிச்சிடணும். இதுதான் நடக்குது. நடைமுறை இதுதான் நடக்குது. அப்போ எங்க இருக்கு? உயிரோடு இருந்தா பசிக்கும். இருக்காங்க. நீ ஆவிக்குரிய ஜீவத்தில் உயிரோடு இருந்தா ஆத்துமா பசி இருக்கும். வசனம் கேட்கணும், கூட்டுக்கு போகணும், ஜெபிக்கணும், ஆராதனைக்கு இருக்கணும், பசி இருக்கும். நான் உங்களை நீங்க ஆராதனைக்கு போயிட்டு இறங்கி போகும்போதும் வரும்போது பார்க்க எல்லா முகமும் அப்படிதான் இருக்கு. பசியா வரையடா, சாப்பிடுதியா, சாப்பிடலையா அப்படின்னு ஒண்ணும் தெரியல. ஆண்டவர் தான் கிருபையா இருக்கு கடவுள். அந்த சோதனை அல்லேலூயா. மரித்தோர் என்பதற்கு 3 காரியத்தை நான் சொல்லிடுறேன். 1, பாரம்பரியத்தால் மரித்தோர் இருக்கிறார்கள். 2, துர்வேஷத்தினாலே மரித்தோர் இருக்கிறார்கள். 3, தேவையற்ற செயல்களை செஞ்சு சரீரத்தை அடக்குவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். யோகா, அதாவது அந்த அப்படியே உட்கார்ந்து இருந்தா சிந்தனை கட்டுப்பாடு வந்துடும். ஒரு நாள் வராது. எத்தனை யோகா செஞ்சாலும் பாவம் உள்ளத்துல பெருசா பெருகிட்டு இருக்கும். ஒருமுறைப்படுத்த முடியாது. கராத்தே பண்ணி ஒருமுறைப்படுத்துவா நடக்காது. அதெல்லாம் என்னது? மரித்த அனுபவம். என்னது? மரித்த அனுபவம். ரோமர் 6:8 மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து. மரித்த பாரம்பரியத்தை விட்டு, மரித்த துர்வேஷத்தை விட்டு, மரித்த உலக பிரகார எச்சரிக்கை விட்டு ஒருத்தன் எழுதிட்டாங்கன்னா திரும்ப அதுக்குள்ள போக மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. 16 வசனம் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படிகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று கவனிங்கள். மரித்தவன் திரும்ப மரிப்பு சான்ஸ் இருக்கு. வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொன்னான். ஆனா சாசனை காலை கொஞ்சம் கொஞ்சமா திட்டி பால்வாடிக்கு போச்சு. அப்படிதான் அப்படியே குளத்துக்கு போயிட்டு நீ எங்க போக எனக்கு ஒன்றும் புரியல. புரியுதா? என்னன்னா நாம் எதுக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கணுமோ அதுக்கு அடிமை. பேங்குக்கு போறேன் பைக்ல அப்படின்னு போனா பேங்குக்கு போயிட்டு தான் அடிமை ஆயிக்கிறோம். சாஸ் அதுக்கு போயிட்டா போக்கு. அதை விட்டு இருக்கணும். எழுப்பி கடைசியா சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் 4:24. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தொழுது கொள்ளுகிறேன் ஆவியோடும். அல்லேலூயா. நமக்கு இல்ல. ரோமர் 8:11. அன்பியும் மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி நமக்குள்ள என்ன இருக்கணும்? வாசமா இருக்கணும்.
கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அன்றியும் மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனாலே இயேசு உயிரோடு எழுதுறதுனால, உயிரோடு எழுதுவதற்கு சாட்சி சொன்னேன், உயிரோடு எழுதுனால கிடைக்கிற நன்மைகளை சொன்னேன், எது மரித்து போனது என்பதையும் சொல்லியிருக்கிறேன், எது நம்மளை உயிர்ப்பிக்கும் என்பதையும் சொல்லிட்டேன்.